மாறனை வீரா சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் கண்டிப்பாக இது மாமா பண்ணல. என்னதான் அவர் ஆக்சிடென்ட் பண்ணியிருந்தாலும் அதை அப்படியே கோயில் இது பண்ணி விட்டு யாரோ ஒருத்தர்னா இவருக்கு வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. அது என்ன எதுவும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது ஏதோ ஒரு லேடின்னு தான் தோணுதுன்ற மாதிரி யோசிச்சுருக்காங்க. இந்த விஜி அதெல்லாம் கேட்டுட்டு பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. தன்னை எங்கேருந்து கண்டுபிடிச்சிடுவாங்களோன்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. அலர்ட்டாரு வீட்டில் யார் என்ன பேசினாலும் என்கிட்ட சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே கண்மணி போயிட்டு ராகவனை பார்க்குறாங்க. பயப்படாதீங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நம்ம குழந்தை பிறக்கும்போது நீங்கள் எங்கள் கூட தான் இருப்பீங்க, தைரியமாக இருங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால் ராகவன் சந்தோஷமாகி அங்கே கொடுத்த சாப்பாடெல்லாம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு நல்லா. அதுக்கப்புறம் இங்கே மாறனும் வீராவும் வந்துட்டு ராகவனை பார்த்துட்டு இந்த வந்துட்டு நீ பண்ணல, யாரோ ஒருத்தர் பிளான் பண்ணி ஒன்று சிக்க வச்சுருக்காங்க, என்ன எதுன்னு நாங்கள் கண்டுபிடிக்கிறோம், உனக்கு யாருன்னா எதிரி யாருக்கிட்டனா வந்துட்டு கோமா இது பண்ணியிருக்கியா அப்படி இப்படின்னு கேட்க ராகவன் அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக மாறனும் வீராவும் குழப்பத்தில் இருந்தாலும் வந்துட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கணுன்னு யோசிக்கிறாங்க. எதனாலன்னு பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வீரா வந்துட்டு அந்த அடிப்பட்டவரை சேர்த்துருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கணுன்ற மாதிரி கேட்க போயிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்குறாங்க. ஆனால் பார்த்தா அது டெலீட் ஆகிருக்கு, அந்த இதுவெல்லாம் இல்லாமல் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா முதல்ல விஜி வந்து பணம் கொடுத்து அவங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து போன சீனை வந்துட்டு டெலீட் பண்ண வச்சுட்ருப்பாங்க. இதனால் மாறனுக்கும் வீராக்கும் அந்த விஷயம் எதுவுமே தெரியாமல் போயிடுது. ஒரு பக்கம் வந்துட்டு இங்கே ராமச்சந்திரன் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு கண்மணி போய் அவர்கிட்ட போய் பேசி சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. அதோட எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.